காசாவை வந்து நான் வந்து ரிவேரியா ஆஃப் மிடில் ஈஸ்ட், அதாவது மிடில் ஈஸ்டினுடைய ஒரு மிக அழகான கடல் பகுதியாக, கடற்கரை நகரமாக நான் வந்து மாற்ற போகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறார். இது நடைமுறையில் இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா நடைமுறையில் ஒரு துளி அளவு கூட சாத்தியம் இல்லை. அமெரிக்காவாவது இதை பிடிக்க போகிறாங்களா அப்படின்னா, இதற்கு முன்பு அமெரிக்கா பிடித்த இடங்கள்லேருந்து அவங்க எப்படி விரண்டு ஓடி வந்தாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. அது ஈராக்காக இருந்தாலும் சரி, அது வந்து ஆப்கானிஸ்தானாக இருந்தாலும் சரி. உலகத்தில் உள்ள எந்த ஒரு இன மக்களும் சந்திக்காத ஒரு பெரிய சவால்களை சந்தித்து அதில் ஜெயிச்சு அதில் வெற்றி பெற்று அவங்க வந்து இருக்கிறாங்க. அதனால் இந்த ட்ரம்ப்பினுடைய இந்த அறிவிப்பு வந்து ஒரு சின்ன அச்சத்தை வந்து ஏற்படுத்தலாமே தவிர, ஆனால் பாலஸ்தீனியர்களை ஒருபோதும் வந்து ஒட்டுமொத்தமாக அவங்களை அச்சப்படுத்திட முடியாது. மரியம் ஹஜ் சர்வீஸின் ரமலான் மாத சிறப்பு உம்ரா ஆஃபர்கள். முதல் 15 நாட்கள் 1,20,000 ரூபாய், இறுதி 15 நாட்கள் 1,50,000 ரூபாய், முழு மாத உம்ரா 1,70,000 ரூபாய் மட்டுமே. தொடர்புக்கு 8523908288. காசாவை விட்டு பாலஸ்தீனியர்கள் வெளியேறிடணும் அப்படின்னும் அதை அமெரிக்கா கைப்பற்ற போறதாவோ ட்ரம்ப் சொல்லியிருக்காருல்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? டொனால்டு ட்ரம்ப்பினுடைய இந்த அறிவிப்பை நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத விட அமெரிக்கர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இது ஒரு பைத்தியக்காரத்தனமான அறிவிப்பு, டொனால்டு ட்ரம்ப்புக்கு பைத்தியம் பிடித்து விட்டது அப்படின்னு அமெரிக்கர்கள் அமெரிக்காவினுடைய வீதியில் நின்று முழக்கமிடக்கூடிய வீடியோக்கள்லாம் வெளியாகியிருக்கு. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை ட்ரம்ப் சந்தித்து பேசிவிட்டு இருவரும் சேர்ந்து இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. டொனால்டு ட்ரம்ப் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் தாங்களாகவே வெளியேற வேண்டும், காசாவை அமெரிக்கா பிடிக்கப் போகின்றது, காசாவை வந்து நான் வந்து ரிவேரியா ஆஃப் மிடில் ஈஸ்ட், அதாவது மிடில் ஈஸ்டினுடைய ஒரு மிக அழகான கடல் பகுதியாக, கடற்கரை நகரமாக நான் வந்து மாற்ற போகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறார். ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர் அமெரிக்காவில். அதனால் வந்து எதையுமே, எந்த ஒரு நிலத்தையுமே வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கண்ணோட்டத்திலே அவர் பார்க்கிறார் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வந்திருக்கு. இது வந்து எவ்வளோ ஒரு பைத்தியக்காரத்தனமான அறிவிப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஆண்டாக அங்கே வந்து சண்டையிட்ட இஸ்ரேல், அதுவும் அமெரிக்காவின் உதவியோடு அமெரிக்காவினுடைய எல்லா விதமான ஆயுதங்களையும் பெற்று, பணத்தை பெற்று, பிரிட்டன் உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகளினுடைய ஆதரவை பெற்று, ஆயுதங்களை பெற்று, பணத்தை பெற்று அங்கே வந்து ஒரு அங்குலத்தை கூட பிடிக்க முடியல 15 மாதங்கள் ஆகியும். இப்போ வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து புதுசாக வந்து நான் போய் காசாவை பிடிக்க போகிறேன், காசாவை வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு டெமாலிஸ்டு சைட்டு, ஒரு இடிந்த பகுதி அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய கண்ணில் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிலம், கட்டிடம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்குது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தெரியலை. கிட்டத்தட்ட 61,000 மக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஒரு காசாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் ஒரு ரிவைஸ் பண்ண அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு பேரை கொன்று குவித்த ஒரு குற்றவாளியை டொனால்டு ட்ரம்ப் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு தான் இப்படி ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே இருந்த அந்த பைடன் நிர்வாகம் வந்து இந்த இனப்படுகொலையில் தொடர்புடைய ஒரு நிர்வாகம். இப்போ இவரும் வந்து புதிதாக ஒரு இனப்படுகொலைக்கு ஆயத்தமாகக்கூடிய அளவில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது நடைமுறையில் இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா நடைமுறையில் ஒரு துளி அளவு கூட சாத்தியமில்லை. இதை அமெரிக்காவை சேர்ந்த அரசியல் ஆய்வாளர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, இவர் வந்து ட்ரம்ப் வந்து பதவி ஏற்று விட்டார், இப்போ ஏதாவது ஒன்று செய்யணும், அப்போ வந்து ரியல் இஷ்யூஸ் நிறைய அமெரிக்காவில் இஷ்யூஸ் இருக்குது, அதை திசை திருப்பணும், அப்போ வந்து ஒரு ஃபேன்சியான ஒரு அறிவிப்பை வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபேண்டாசியான ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு அறிவிப்பை டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டிருப்பதை நாம் வந்து பார்க்க முடியுது. இது அமெரிக்காவுக்காவது சரி, இஸ்ரேலால் 15 மாதங்களாக சண்டை போட்டு பிடிக்க முடியல, அமெரிக்காவாவது இதை பிடிக்க போகிறாங்களா அப்படின்னா, இதற்கு முன்பு அமெரிக்கா பிடித்த இடங்கள்லேருந்து அவங்க எப்படி விரண்டு ஓடி வந்தாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. அது ஈராக்காக இருந்தாலும் சரி, அது வந்து ஆப்கானிஸ்தானாக இருந்தாலும் சரி. ஈராக்கில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1000க்கு உட்பட்ட அமெரிக்கக்காரர்கள், அமெரிக்க இராணுவத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்களும் விரைவில் வந்து வெளியேற போகிறாங்க. இந்த சூழலில் அவர் வந்து புதிதாக காசாவை போய் நாங்கள் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து, முதல்ல அமெரிக்க மக்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகளே முதல்ல கிடையாது. இவர் வந்து காசாவை பிடிக்கணும் அப்படின்னா அது வந்து போருக்கு வந்து ஒரு பட்ஜெட் அவர் தயாரித்து அந்த தேவையான ஆயுதங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இதெல்லாம் அமெரிக்கர்கள் ஒத்துக்கொள்வார்களா? இவருக்கு ஓட்டு போட்டு இவரை ஜெயிக்க வச்சதே இவர் போரை நிறுத்துவார் அப்படின்னு சொல்லி தான். அது ஒரு வகையில் வந்து அந்த போரும் வந்து நிறுத்தப்பட்டது. அதில் இவருக்கும் ஒரு கிரெடிட் கிடச்சிச்சு.
ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். இது நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒரு அறிவிப்பு. அமெரிக்கர்களையும் இஸ்ரேலியர்களையும் ஏமாற்றுவதற்காக அவர் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஏன்னா நடைமுறையில் இதற்கான எந்த சாத்தியமுமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ட்ரம்ப்போட இந்த அறிவிப்பை பாலஸ்தீனியர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பை பாலஸ்தீனியர்கள் முற்றும் முதலாக நிராகரிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக ஹமாஸ் அமைப்பு அவங்க சுருக்கமாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இது ஒருவேளை இதற்கான முயற்சியை ட்ரம்ப் எடுத்தார் அப்படின்னு சொன்னால் மத்திய கிழக்கு பற்றி எரியும் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு காலனி ஆதிக்க மனநிலையிலிருந்து ட்ரம்ப் இன்னும் வெளியேறாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறத முதல் கட்டமாக அவங்க பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ காசாவில் பார்த்திங்கன்னா அந்த முதல் கட்ட போர் நிறுத்தம் அப்படிங்கிறது முழுவதுமாக முடிவுக்கு இப்போ 2ஆம் கட்ட போர் நிறுத்தத்திற்கான அந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கி நடந்து கொண்டிருக்கு. இந்த சூழலில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா இதுவரை அமெரிக்காவுக்கு இல்லாத ஒரு கொள்கை, இந்த ட்ரம்ப் இப்போ சொன்ன கொள்கைங்கிறது அமெரிக்காவுக்கு இல்லாத ஒரு கொள்கை. அந்த கொள்கையை அவர் முன்னெடுத்திருக்கிறாரு. பாலஸ்தீனியர்கள் பார்த்திங்கன்னா உலகத்தில் இப்போது கரண்ட்டில் உலகத்தில் உள்ள எந்த ஒரு இன மக்களும் சந்திக்காத ஒரு பெரிய சவால்களை சந்தித்து அதில் ஜெயிச்சு அதில் வெற்றி பெற்று அவங்க இருக்கிறாங்க. அதனால் இந்த ட்ரம்ப்பினுடைய இந்த அறிவிப்பு ஒரு சின்ன அச்சத்தை ஏற்படுத்தலாமே தவிர, ஆனால் பாலஸ்தீனியர்களை ஒருபோதும் ஒட்டுமொத்தமாக அவங்கள அச்சப்படுத்திட முடியாது. அவங்க இது மாதிரியான பல போர்களை தாண்டி தான் அவங்க வெற்றி பெற்று நிற்கிறாங்க. அதனால் ட்ரம்ப்பினுடைய இந்த பூச்சாண்டிகளாம் அவங்க பயப்படலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இஸ்ரேலோட நிலைப்பாட்டுக்கோ ட்ரம்ப்போட நிலைப்பாட்டுக்கோ நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப்பினுடைய இந்த அறிவிப்பு இஸ்ரேலுடைய மிகப்பெரிய தோல்வியை அம்பலப்படுத்தும் விதமாக இருக்குது. எப்படின்னா, இஸ்ரேல் என்ன சொன்னான், போர்ஸ் தொடங்கும் போது இஸ்ரேல் என்ன சொன்னான் அப்படின்னா, காசாவில் இருக்கக்கூடிய கைதிகளை எல்லாம் நாங்கள் பிடிக்க போகிறோம், இஸ்ரேல் அதாவது ஹமாஸை நாங்கள் முழுமையாக அழிக்க போகிறோம், காசாவை நாங்கள் கைப்பற்ற போகிறோம், அதை பஃபர் ஜோனாக மாற்ற போகிறோம், அங்கே மக்கள்லாம் வெளியேற்றி விட்டு அதை ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வர போகிறோம், மேற்கு கரையை எப்படி கைப்பற்றி வச்சுருந்தாங்களோ அதே போல் காசாவையும் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டு அந்த போரை அவங்க நடத்தி 15 மாதங்களுக்கு பிறகு ஒரு படுதோல்வியோடு என்ன செஞ்சுருக்கிறாங்க, கைதிகளை எல்லாம் பாலஸ்தீன கைதிகள் பல ஆயிரக்கணக்கான கைதிகளை விடுதலை செஞ்சுட்டு இருக்கிறத நாம் பார்க்க முடியுது. அதாவது இவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, எவ்வளோ குண்டுகள் அங்கே போட முடியுமோ போட்டாங்க, எவ்வளோ குழந்தைகளை கொல்ல முடியுமோ கொன்னாங்க, மருத்துவமனைகளை எவ்வளோ அழிக்க முடியுமோ அழித்தாங்க, ஸ்கூல்ஸ் எவ்வளோ இடிக்க முடியுமோ இடித்தாங்க, மக்களை இங்கேருந்து அங்கே போங்க அங்கேருந்து இங்கே போங்கன்னு சொல்லி பல முறை மக்களை மிகப்பெரிய அளவில் அலைக்கழிப்பு செய்து மிகப்பெரிய நெருக்கடியெல்லாம் கொடுத்தாங்க. இவ்வளவும் கொடுத்தும் கூட இவர்கள் இருக்கக்கூடிய இந்த ஆயுதங்கள் மூலமாக, இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த பணபலம் மூலமாக அங்கு இவங்களால் வெற்றி பெறவே முடியலை. இப்போ தோல்வியில் நிற்கிறாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இஸ்ரேலுக்கே இல்லாத ஒரு திட்டம், அமெரிக்காவுக்கும் இல்லாத ஒரு திட்டத்தை முன்மொழிகிறார். அப்போ இது இஸ்ரேலுடைய இந்த போர் இலக்குகளை எவ்வளோ தூரம் இந்த போர் இலக்குகளை இஸ்ரேல் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த அறிவிப்பின் மூலமாக நம்ம எளிதாக புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இஸ்ரேல் சொன்ன எதுவுமே நடக்கலை. அதனால் ட்ரம்ப் புதுசாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இது இஸ்ரேலுடைய எல்லா இதுவும் தோல்வி அடைஞ்சதுனால இனிமேல் அமெரிக்கா ஒரு புதிய திட்டத்தோடு என்ன செய்ய போகிறோம், வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இஸ்ரேலினுடைய இவ்வளோ நாட்களாக அவங்க சொல்லி வந்த எல்லாமே அங்கே ஃபெயிலியர் ஆனதை நம்ம பார்க்க முடியுது. எனவே ட்ரம்ப்பினுடைய இந்த திட்டமும் இது திட்டம் தொடங்கப்போவதற்கான வாய்ப்புகளே முதல்ல கிடையாது. இது ஒரு பூச்சாண்டி தான் அவர் காட்டியிருக்கிறாரு. ட்ரம்ப் ஒருவேளை காசாவை கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அரபு நாடுகளுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ ட்ரம்ப் இந்த அவர் சொன்ன விஷயத்தை முன்னெடுத்தார், அதற்கான நடவடிக்கைகளை தொடங்கினார் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அரபு நாடுகள் முதல் அறிவிப்பிலேயே அவங்க நிராகரிச்சிட்டாங்க. சவுதி அரேபியாவுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, இரு நாடுகள் கொள்கை, பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இஸ்ரேலோடு நாங்கள் சுமூக உறவை வைத்துக்கொள்வோம் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டில் அவங்க தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த டொனால்டு ட்ரம்ப்பினுடைய இந்த அறிவிப்பையும் அவர்கள் எதிர்த்துருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ஜோர்டான் மற்றும் எகிப்து நாடுகள் பாலஸ்தீனியர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு ட்ரம்ப் சொல்கிறார். அதை அந்த 2 நாடுகளும் நிராகரிச்சிருக்கிறாங்க. அவர் ஏன் இவ்வளோ தைரியமாக சொல்கிறார் அப்படின்னா, இந்த 2 நாடுகளுக்கும் அமெரிக்கா நிதி கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு நிறைய நாடுகளுக்கு கொடுத்த நிதியை நிறுத்தினார். நிறைய நாடுகளுக்கு கொடுத்த அந்த நிதியை அவர் நிறுத்தியிருக்கிறார். அப்படி இருந்தாலும் கூட சில நாடுகளுக்கு மட்டும் அது தொடரணும்னு சொல்கிறார். அப்படி தொடரக்கூடிய நாடுகளில் இப்போ எகிப்தும் அதே போல் ஜோர்டானும் ஒன்று. இஸ்ரேல் அமெரிக்கா அதிகமாக நிதி கொடுக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் இடத்துல இஸ்ரேல் இருக்குது. இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா துருக்கிக்கும் அந்த நிதியை நிறுத்தலை அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்க முடியுது. எனவே நிதி கொடுப்பதனால
என்ன செய்கிறாரு, அந்த இரு நாடுகளும் பாலஸ்தீனியர்களை வந்து ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஜோர்டானினுடைய அதிபராக இருக்கக்கூடிய 2ஆம் அப்துல்லா அவர் வந்து அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். ட்ரம்ப் வந்து அவர் கூப்பிட்டு பேச போகிறார். பேசி பாலஸ்தீனியர்கள்லாம் அவங்க நாட்டில் வந்து அனுமதிங்க அப்படின்னு சொல்ல போகிறாரு. அதற்கு அந்த அப்துல்லாங்கிற ஒரு என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் பாலஸ்தீனியர்கள் வெளியேறுவதற்கு தயாராக இல்லை. இந்த திட்டத்தை வந்து ஒருவேளை எகிப்தினுடைய ஆட்சியாளரோ அல்லது ஜோர்டானுடைய ஆட்சியாளர்களோ இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னால் அதனை வந்து அந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா, அந்த நாட்டில் வந்து எவ்வளோ பெரிய விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும். ஈரான் தன்னை கொல்ல போகிறதா ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்? டொனால்டு ட்ரம்ப்பினுடைய இந்த ஈரான் சம்பந்தமான அறிவிப்பும் வந்து வைரலாகிட்டு வருது. அதாவது ஈரான் வந்து என்னை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஈரானை வந்து அழிச்சிட சொல்லி நான் என்னுடைய ஆலோசகர்களுக்கு வந்து உத்தரவு கொடுத்துருக்குறேன். என்னை வந்து ஒரு வேளை அவங்க கொன்னாங்கன்னு சொன்னால் ஈரானை வந்து அமெரிக்கா அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு வினோதமான அறிவிப்பை டொனால்டு ட்ரம்ப் வந்து வெளியிட்டிருக்கிறார். இப்போ இதிலே அவர் எவ்வளோ தூரம் வந்து பயந்த ஒரு மனநிலையில் இருக்கிறாருன்னு நம்ம பார்க்க முடியுது. இந்த லட்சணத்தில் போய் அவர் என்ன சொல்கிறார், காசாவை போய் பிடிக்க போகிறதா சொல்கிறார். அப்போ டொனால்டு ட்ரம்ப்பினுடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவும் போது அவரை கொல்வதற்கே 2 முறை வந்து முயற்சி நடந்ததை நாம் வந்து பார்க்க முடிஞ்சது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் வீழ்த்த முடியாத ஒரு நிலமாக இருக்கக்கூடிய காசாவை போய் நான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது அமெரிக்காவினுடைய அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கிறது மாதிரி இவர் ஏதோ ரியல் இஷ்யூஸை வந்து திசை திருப்பதற்காக இப்படி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அகிலத்தின் அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹஜ் செய்த மாபெரும் நன்மையான பாக்கியத்தை அடைந்திட அல்லாஹ்வின் அருளால் அற்புத வாய்ப்பு. மரியம் ஹஜ் சர்வீஸ். ரமலான் மாத உம்ரா முதல் 15 நாட்கள் கட்டணம் 1,20,000 ரூபாய். இறுதி 15 நாட்கள் 1,50,000 ரூபாய். முழு மாத உம்ரா 1,70,000 ரூபாய். தங்குமிடம் இப்ராஹிம் கலீல் ரோடு. விமான டிக்கெட், விசா, உணவு, தங்குமிடம், மக்கா ஜியாரத், மதினா ஜியாரத், ஜம்ஜம் மற்றும் பல. தொடர்புக்கு மரியம் ஹஜ் சர்வீஸ் 46 மேற்கு மாதா கோவில் தெரு, ரம்ஜான் மஹால் அருகே, ராயபுரம், சென்னை. தொடர்புக்கு 8523908288.